ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்ரை க்ளே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஆட்ரை க்ளே செய்கிறதுக்கு முதல்ல ஹாஃப் டம்ளர் வந்து நம்ம சால்ட் எடுத்துக்கிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மிக்சிங் பவுலில் வந்து நம்ம சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல் சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டரோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சால்ட் எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூனில் வந்து நல்லா வந்து கலக்கிக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக டிசால்வ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட். ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக டிசால்வ் ஆகாது, ஏன்னா ரெண்டுமே ஒரே அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி எடுத்துருக்கிறனால கொஞ்சம் தான் டிசால்வ் ஆகும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து லைட்டாக டிசால்வ் ஆனாலே போதும், உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது எதுக்கு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மைதா வந்து நம்ம மைதாவில் செய்கிறனால அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் மைதா நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த மைதாவை வந்து நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஸோ இதை நம்ம செஞ்சு வச்ச சால்ட் தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு லைட்டாக ஒரு 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 2-3 ட்ராப்ஸ் ஊற்றினா கூட போதும், நிறையா ஊற்றிடாதீங்க. தென் வந்து உங்களுக்கு க்ளே பண்ண வராது. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவும் வந்து கன்சிஸ்டன்சியாக நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த க்ளே கன்சிஸ்டன்சி ஃபார்ம் கிடைக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட், அப்படி தான் இருக்கும். தென் வந்து நீங்கள் மேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கையில் ஒட்டுறதெல்லாம் போயிடும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒரு டஃப் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கோதுமை மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து உங்கள் கையை வச்சு உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சே வந்து உங்களுக்கு சாஃப்ட் கிடைக்கும். ஸோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஆட்ரைக்லேயே உங்களுக்கு மேக் ஓவர் ஆகும். ஸோ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நான் பிசைய வந்து சாஃப்ட்னஸ் நிறைய அதிகமாகுது. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா வந்து சாஃப்ட்னஸ் மேக் ஓவர் ஆகுது. ரெடி ஆகிடுச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஷேப் எல்லாமே. ஸோ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக வந்து ஒரு 1 ட்ராப் அந்த மாதிரி கோகனட் ஆயில் எடுத்து ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹோம்மேட் க்ளே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் வந்து நல்லா டைட்டாக வந்து சுற்றி நம்ம ரோல் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வந்து ஒரு காற்று போகாத அளவுக்கு நல்லா வந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஹேர் டைட் கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைட்டான கண்டெய்னராக எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீசரில் வந்து நம்ம 8 மணி நேரம் வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ரெடி ஆகும் இது. ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து 8 hours வைக்க போகிறோம். ஸோ வச்சுட்ட பிறகு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். 8 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ க்ளே எடுக்கும் போது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சனால அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற டால்கம் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட என்சாண்ட் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ளே வந்து நல்லா ஒரு ஹார்டன் கொடுக்கும். தென் வந்து உங்களுக்கு அந்த ஆயிலி சஸ்பென்ஸ் எல்லாமே போகும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறதுனால அந்த ஆயிலி சஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போகும். ஸோ சப்ஸ்டன்ஸ் எல்லாமே போயிட்ட பிறகு உங்களுக்கு க்ளே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்து டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளே வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி காமிக்கிறேன்.
ஒரு சின்ன விளக்கும் தென் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது ஹார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியும் நல்லா ஹார்டாக இருக்குது. ரெண்டுமே நல்லா ஹார்டாக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து கடையில் வாங்கி செய்கிற ஹேர் டை க்ளே மாதிரி இருக்குது. இது நீங்கள் மைதாவில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.